நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் பொதுமக்களின் உற்சாக வரவேற்புக்கிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கழக வேட்பாளர்களுக்கு பெண்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் ஆதரவு அளித்து வருகின்றனர். திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு எஸ் காமராஜ், நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் செல்வி செங்கொடி ஆகியோர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கழக தேர்தல் அறிக்கையினை விளக்கி வீடு வீடாக கொடுத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாவூர், குன்னியூர் ஆகிய பகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் திரு எஸ் காமராஜ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேட்பாளர் செல்லும் வழிநெடுகிலும் பொதுமக்கள் பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே உள்ள வரதராஜன் பேட்டை, தென்னூர் மற்றும் மீன்சுருட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கழக நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், வணிகர்கள், தொழிற்சங்கத்தினர் என பல்வேறு தரப்பினரையும் நேரில் சந்தித்து சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் டாக்டர் ஏ இளவரசன் ஆதரவு திரட்டினார். இதில் அரியலூர் மாவட்ட கழக செயலாளர் திரு துரை மாணிக்கவேல் உள்ளிட்ட மாவட்ட, ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு ராஜசேகரன் முசிறி தாலுகாவில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றால் முசிறி காவிரி ஆற்றில் இருந்து துறையூர், பெரம்பலூர், அரியலூர் வழியாக தண்ணீர் பஞ்சத்தை போக்கும் வகையில் கால்வாய் அமைக்கப்படும் என்று உறுதிபட தெரிவித்தார். பெரம்பலூர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற நான் இந்த பகுதியில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்ற தண்ணீர் பிரச்சனை. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுதுதான் சீலைப்பிள்ளையார்பத்திற்கும் மாயனூருக்கும் இடையே காவிரியிலே தடுப்பணை கொண்டு வரப்பட்டது. அந்த தடுப்பணையிலிருந்து நீண்ட நாள் கோரிக்கையாக நான் சட்டமன்றத்திலே இதை வைத்திருக்கிறேன். கடலுக்கு செல்லக்கூடிய கிட்டத்தட்ட 100 TMC தண்ணீரை அந்த 3 மாத காலத்தில் மட்டும் இந்த பகுதி அந்த கால்வாய் வழியாக திருப்பி விடுவோமானால் தாத்தாங்கர்பேட்டை, துறையூர், பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற ஏரிகள் குறைந்தது 400 ஏரிகள் நிரம்பும். 400 ஏரிகள் நிரம்பும் பொழுது அந்த பகுதியில் இருக்கின்ற கிணறுகள், ஆயிரக்கணக்கான கிணறுகள் நீரூற்று பெறும். இதனால் விவசாயம் 9 மாத காலத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடைபெறும். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதிக்குட்பட்ட கீழப்புலியூர், வேப்பூர், வயலப்பாடி, அகரம் சீகூர் உள்ளிட்ட பகுதிகளில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் முனைவர் இளவரசன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள், கழக தொண்டர்கள் ஆகியோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் கார்த்திகேயன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்பரங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு பரமசிவ ஐயப்பன் பிரச்சாரம் மேற்கொண்டார். சுப்பிரமணிய சுவாமி கோவில், பள்ளிவாசல், தேவாலயம் மற்றும் பசுமலை CSI தேவாலயங்களுக்கு சென்று அங்குள்ள நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு திரட்டினார். புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு மகேந்திரன், பகுதி கழக செயலாளர் திரு வீரமணி, ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் தோழமை கட்சியினர் உடனிருந்தனர். பிரச்சாரத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய திரு பரமசிவ ஐயப்பன், தங்களின் அடையாளம் திரு TTV தினகரன் தான் என்றும் எந்த சின்னம் வழங்கினாலும் கழகம் வெற்றி பெறுவது உறுதி என்றும் கூறினார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்ணன் TTV தினகரன் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராக நான் போட்டியிடுகிறேன். நான் செல்லும் இடங்களிலெல்லாம் பொதுமக்களும் கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் பேராதரவு தந்து அண்ணன் அவர்களின் சார்பாக நிற்கின்ற எனக்கு மிகப்பெரிய ஆதரவை தந்து வருகிறார்கள். நாங்கள் நிச்சயம் லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் விருதுநகர் மக்களவை தொகுதி தமிழகத்தில் முதல் வெற்றி செய்தியாக உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களின் செவிகளுக்கு கேட்கின்ற அளவுக்கு விருதுநகர் தொகுதியில் இருந்தால் முதல் வெற்றி செய்தி ஒலிக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.